பத்ர் யுத்தகலத்தில் கலந்து கொண்ட பத்ரியன்கள் இருக்கிறார்களே, சஹாபிகளிலே சிறந்தவர்கள் பத்ரு ஷஹதாக்கள். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யார சொல்லலாம், பத்ரியன்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், பத்ர் சஹாபிகளை குறித்து நீங்கள் என்ன சொல்றீங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் பத்ர் சஹாபிகள். பத்ர் ஷுஹதாக்கள் மட்டுமல்ல, பத்ர் சஹாபிகள், பத்ரில் கலந்து கொண்டவர்களே, அவர்கள் முஸ்லிம்களிலேயே சிறந்தவர்கள் என்றார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் நாயகமே, அப்படித்தான் பத்ரிலே கலந்து கொண்ட மலக்குகளும் எங்களிலே அப்படித்தான். பத்ர் யுத்த காலத்திலே மலக்குகள் கலந்து கொண்ட 3000 என்றும் 5000 என்றும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, வெள்ளை தலைப்பாகை கட்டி கொண்டு வந்தார்கள் என்று. அப்படி தலைப்பாகை கட்டிக்கொண்டு யுத்த காலத்திலே வந்து பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபிகள் எப்படியோ அப்படி பத்ரிலே கலந்து கொண்ட மலக்குகளுக்கு மலக்குமார்களிடத்திலே தனி சிறப்பு உண்டு. இவங்க பத்ரியன்கள் என்று மலக்குகளிலேயே தனி சிறப்பு உண்டு என்று செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சென்ற செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு பெற்றிருக்கிறது. இன்னொரு செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு சொன்னார்கள். ஒரு 40 ஆண்டு காலம், அந்த 40 ஆண்டு காலத்தில் தீன் மார்க்கத்தினுடைய வாடையே இல்லாத காலம், மார்க்கத்தினுடைய வாடையே இல்லை. அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு, மார்க்கத்தினுடைய கடமைகளை ஏற்று நடந்து, விலக்கல்களை விட்டு விலகி வாழ்ந்து, வாழும் காலமெல்லாம் வாழ்ந்து, வயோதிகத்தை அடைந்து, முதுமை நிலையில் இயற்கை மரணத்திலே அந்த குழந்தை மரணிக்கிறது. முதியவராக அவர் மரணிக்கிறார். ஒரு பாவம் கூட செய்யல, சிறுபாவம் கூட செய்யவில்லை. அப்படியானால் அந்த மனிதரின் நிலை என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட காலத்திலே பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து எந்த பாவமுமே செய்யாமல் எல்லா நன்மைகளையும் செய்து ஒரு மரணிக்கிறாரே, அவர் கூட பத்ருனுடைய இரவிலே சஹாபிகள் அடைந்த நன்மைக்கு ஈடாக மாட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் சஹாபிகளுடைய சிறப்பை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறப்பித்து சொல்கிறார்கள். அதனாலே தான் ஏமலு மாஷியத்தும், பத்ர் சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொன்னான், அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்து கொள்ளட்டும். கது கஃபர்து லக்கும், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதாவது எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிற பாடத்திலே உள்ள செய்தி. சையதுனா ஹாத்திம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியினுடைய கடைசியிலே இப்படித்தான் முடிகிறது, ஏமலு மாஷியத்தும், நீங்க விரும்புவதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு எத்தனை சஹாபிகள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்? கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 80 வரையிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 சஹாபிகளை பார்த்திருக்கிறார்கள். அவ்வளவு நீண்ட நெடிய காலம் சஹாபிகள் வாழ்ந்தார்கள். தனக்கு பிறகும், தன்னுடைய மறைவிற்கு பிறகும், தன் பிரிவிற்கு பிறகும் இந்த உலகத்திலே வாழப்போகிற மனிதர்களை பார்த்து நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? அப்படிப்பட்ட உரிமையை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? பத்ர் சஹாபிகளுக்கு கொடுத்திருந்தான். அந்த உயர்வுக்கும் சிறப்புக்கும் உரியவர்கள் தான் பத்ர் சஹாபிகள். பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு அவ்வளவு ஏறி அந்தஸ்து அருமை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அதனாலே தான் அடுத்தடுத்த காலத்திலே வந்தவர்கள் கலீஃபாக்களாக சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸில் முன்வரிசையிலே யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பத்ர் சஹாபிகளுக்கு தான் முன்வரிசையிலே இடம். சஹாபிகள் நிறைய இருப்பாங்க, முதல் வரிசை யாருக்கு? பத்ர் சஹாபிகளுக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வைதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லகும், உங்களிடத்திலே கேட்கப்பட்டால், ஒரு மஜ்லிஸில் இருக்கும்போது யாராவது பெரியவர்கள் மூத்தவர்கள் வருகிற போது அவர்களுக்காக வேண்டி நாம் நகன்று இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தாமதமாக வந்தாலுமே கூட இதுதான் மரபு, இயல்பு, அப்படி செய்ய வேண்டும். இதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வைதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ்,
மஜ்லிஸிலே இருக்கிற போது கொஞ்சம் நகன்று அகன்று இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், நீங்கள் விரிந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விரிவாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திற்கு தஃசீரில் எழுதுகிற போது சொல்கிறார்கள், சஹாபிகள் சூழ அமர்ந்திருக்கிற போது தாமதமாக பத்ர் சஹாபிகள் வந்தால் வருகிற பத்ர் சஹாபிகளுக்கு தான் முக்கியத்துவம், அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அப்படி செய்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மஜ்லிஸில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சஹாபிகளுக்கு, பத்ர் சஹாபிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த ரௌலத்துல் ஜன்னால பத்ர் சஹாபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் சென்று அவர்களிடத்திலே சென்று பத்ர் சஹாபிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்டு வாருங்கள். ஏனென்றால் என் உயிர் உடலை விட்டு பிரிகிற அந்த கடைசி நேரம் பத்ர் சஹாபிகளுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சஹாபி எழுந்து போய் அங்கே ரௌதத்துல் ஜன்னால போய் இருக்கிற சஹாபிகள், பத்ர் சஹாபிகள் இருக்கிறார்கள். பத்ர் சஹாபிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்க சொன்னாங்க, அவங்க மீது நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அங்கே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய ஆயுளிலிருந்து சில ஆண்டுகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கக்கூடாதா? நேரிய நீதியான ஆட்சி நல்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில ஆண்டுகள் எங்களோடு இருக்கக்கூடாதா என்று நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் சில ஆண்டுகளை தருவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, சொல்லுங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், ஆமாம் பத்ர் சஹாபிகள் உங்கள் மீது திருப்தியாகத்தான் இருக்கிறார்கள், திருப்தியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நேரத்தில் பத்ர் சஹாபிகளுடைய திருப்தியை எதிர்பார்த்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது அப்போது மக்கள் திரும்ப கூடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து, அடுத்த ஹலீஃபாவாக நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், நீங்கள் தான் அடுத்து பொறுப்பேற்க வேண்டும், ஹிலாபத்திற்காக நீங்கள் கரம் நீட்டுங்கள், நாங்கள் பையத்து செய்கிறோம் என்ற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவசரப்பட்டு விடவில்லை, நிதானமாக சொன்னார்கள், பத்ர் சஹாபிகளிடத்திலே செல்லுங்கள், சென்று அவர்களிடத்திலே கேளுங்கள், அவர்கள் என்னை திருப்திப்படுகிறார்களா என்று. என்னை அடுத்த ஹலீஃபாவாக நியமிப்பது சஹாபிகள் சூழ இருக்கிற நீங்கள் அல்ல, பத்ரிலே கலந்து கொண்ட பத்ர் சஹாபிகள் சொன்னால் இருக்கிறேன். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி எங்கெல்லாம் சூழ்நிலைகள் அமைகிறதோ அங்கெல்லாம் பத்ர் சஹாபிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புக்கு வந்தார்கள். அப்படி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகும் கூட பத்ர் சஹாபிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி, அவர்கள் மரணித்த போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். அப்படி ஜனாசா தொழுகை நடத்தும் போது சராசரியாக நம்ம 4 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை நடத்துவோம். சையதுனா ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 6 தக்பீர் கொண்டு தொழுகை நடத்தப்பட்டது. 6 தக்பீர் கொண்டு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. நடத்தியவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் 7 தக்பீரை கொண்டு, ஜனாசா தொழுகை 7 தக்பீரை கொண்டு. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் காரணம் கேட்டாங்க, என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் பத்ர் சஹாபிகள் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சராசரியாக எல்லா சஹாபிகளுக்கும் எல்லாருக்கும் 4 தக்பீர் தான். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 தக்பீரை கொண்டு தொழுகை நடத்தினார்கள். 7 தக்பீர், 9 என்று ஒரு ஹதீஸிலே இருக்கிறது. எனவே பத்ரிலே உஹதிலே கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. எனவே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 தக்பீரை கொண்டு ஜனாசா நடத்தினார்கள். காரணம் பத்ர் சஹாபி. பத்ரிலே கலந்து கொண்டால் அவ்வளவு சிறப்பு. பத்ர் சஹாபிகளிலேயே கடைசியாக மரணித்த சஹாபி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் சஹாபிகளிலே கடைசியாக மரணித்த சஹாபி ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தாரிடம், என்னுடைய ஒரு ஆடை இருக்கிறது, அந்த ஆடையை எடுத்து எனக்கு கஃனிடுங்கள், நான் மௌத்தாகிவிட்டால் அந்த ஆடையை எனக்கு கஃனிட்டு அடக்குங்கள். ஏன் தெரியுமா? பத்ர் யுத்தகலத்திலே நான் கலந்து கொண்ட போது இந்த ஆடையைத்தான் அணிந்திருந்தேன், அந்த ஆடையை கொண்டு நான் கஃனிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், பத்ர் யுத்தம் அன்று அணிந்திருந்த ஆடையை கூட தனக்கு வசீலாவாக கொண்டிருந்தார்கள் சஹாபிகள்.